நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் எப்படியோ வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். இந்த விஷயத்தை அப்பா கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு என்னால முடிவெடுக்க முடியல. நான் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்குள்ள போயிடுச்சு. என்னமாச்சு? Are you all right? You are not all right. Tell me, ma. Tell me. என் அப்பா கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்காம எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டேன். You are not all right. Tell me, ma. Tell me. Tell me. அப்பா நான் அமுதேஷ் கூட பேசுறதுக்காக வெளியில போனல. நாங்க சும்மா பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சுமா? சொல்லுமா பிரியா, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லு. ப்ளீஸ் டெல் மீ மா. அமுதேஷை காப்பாத்துறதுக்காக நான் யார்கிட்ட போனேனோ அவங்க என்ன பண்ணான்னு பாருங்கப்பா. நான் இந்த போலீஸ்காரங்களை விட போறதில்ல. இந்த பொம்பளை பொறுக்கி யாருமா? நான் அவனை பார்த்து அவனுக்கு புரிய வைக்கணும். I want to teach him a lesson of his life. அப்புறம் எங்க அப்பா கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கணும்னு முடிவு பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாரு. What do you mean by this? உங்களுக்கு தெரியாதனா எப்படி? உங்க ஆளுங்க தானே இங்க இருந்து என் பொண்ணு போக சொன்னாங்க. பிரியா உன்னை யாருமா போக சொன்னது? அப்ப என்ன போக சொன்னாங்க? இங்க இல்லப்பா. வாங்க நம்ம இங்க இருந்து போயிடலாம். They are trying to cover up. இதெல்லாம் இவங்களே சேர்ந்து செஞ்சு திட்டுப்பா. அந்த போலீஸ் ஆபீசரை போய் பார்க்க சொன்ன. இன்ஸ்பெக்டர் எங்க? தயவு செஞ்சு அந்த இன்ஸ்பெக்டர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. அப்ப they trying to cover up. இவங்க எல்லாரும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்காங்க. அப்ப இப்ப நம்ம என்ன பண்றது? We will go to the minister. இதோ பாருங்க சார், நீங்க எங்க போணுமோ அங்க போங்க. எங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இது போலீஸ் ஸ்டேஷன். இங்க வந்து சத்தம் போடாதீங்க. இல்ல உங்களையும் உங்க பொண்ணையும் உள்ளார தூக்கி வச்சிருவேன். எப்படி உங்களால உள்ள வைக்க முடியும்? எப்படி வைப்பீங்க? உங்க சீனியருக்கு நான் பெரிய தண்டனையை வாங்கி தருவேன். அவர் வாழ்க்கையில அவர் அதை மறக்கவே முடியாதபடி செஞ்சிருவேன். நான் அவ்வளவு சீக்கிரம் அவரை விட மாட்டேன். கான்ஸ்டபிள், இந்த இடத்துக்கு வெளியில அனுப்பியா? ஏய் what is this? ஏய் கை விடு. விடு. நான் உங்களை சும்மா விட போறது இல்ல. ஏய் லீவர் கையை விடு. ஏய் வெளியில அனுப்புங்க. கையை எடு சொல்றல. ஏய் நான் ஒரு லா ஸ்டூடெண்ட். எனக்கு சட்டம் நல்லாவே தெரியும். எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாம உங்களால எங்க மேல கையை வைக்க முடியாது. தெரியும்ல? நான் இந்த ஸ்டேஷனுக்கு எதிரா கேஸ போட்டே தருவேன். I will file a case against this. அண்ணே, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்காங்க. பெரியவர் என்ன சொன்னாரோ அந்த விஷயத்த மூளையில் ஏற்றிக்காங்க. உங்கள் மூளையில் இப்போ உங்கள் வீட்டாளுங்க கவலை தான் இருக்குது. அவங்க வருவாங்களா, அவங்க இதுக்கு சம்மதிப்பாங்களான்னு. அண்ணே, திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணுறதுனால எதுவும் ஆக போகிறதில்ல. குடிக்க தண்ணி கொண்டு வருவா. ரொம்ப சிரிக்காத. பழச மறந்துட்டியா? சிட்டுவை பார்க்கறதுக்காக சுற்றி சுற்றி வந்திய குட்டி போட்ட பூனை மாதிரி. அப்பா உன் டியூட்டியை வீட்டில் போட்டுட்டாரு. ஸ்டேஷனில் போட்டிருந்தாருன்னா என்ன மாதிரி தான் சுற்றிட்டு இருந்திருப்பேன். அண்ணே, சாரு என்னை வீட்டில் உள்ளவங்களை பார்த்துக்க தான் டியூட்டியில் போட்டிருக்காரு. ஆமாம், அதான் சிட்டை பாதுகாக்கிற பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டிய. அதுவும் லைஃப் டைம் ஃபுல்லாக. அதில் என்னென்ன தப்பு இருக்கு? அதில் எந்த தப்பும் இல்லை ஜெகதீஷ். கிட்டத்தட்ட என் நிலைமையும் அதே மாதிரி தான் இருக்கு. அவள் மட்டும் எனக்கு சொந்தமாயிட்டானா இந்த டென்ஷன்லாம் எனக்கு குறைஞ்சிரும். நீங்கள் வேணா பாருங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு முழுசாக நம்பிக்கை இருக்குல்ல அப்பாவுக்கு பிடிக்குன்னு? கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு வேளை பிடிக்கலன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். எங்க வந்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. நானும் என் அப்பாவும் ரொம்பவே போராடணும். ஆனாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இருந்தாலும் என் மனசுல ஏதோ ஒரு மூலையில ஒரு நம்பிக்கை இருந்தது.
நான் சோர்ந்து போனப்பெல்லாம் என் அப்பா எனக்கு ஆறுதலா இருந்தாரு. என் வீட்டுல ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு ராத்திரி இன்ஸ்பெக்டர், என்ன விஷயம்? ஏன் இப்ப என் வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க? வாட் டு யூ வாண்ட்? நாங்க பிரியாவை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். ஏன்? இவ தப்பான தொழில் பண்றான்னு எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இவளை அரெஸ்ட் பண்ணுங்க. ஏய், எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் இருங்க. அரெஸ்ட் பண்ணுங்க. சார், வேணாம் சார், கையை விடுங்க. வாங்க. விடுங்க சொல்றேன் சார். விடுங்க. சார், இந்த வேலையை செய்ய விடுங்க சார். நீங்க அவளை அப்படி கைது செய்ய முடியாது. எனக்கும் சட்டம் தெரியும். அவளை விடுங்க. சொல்ல கேளுங்க. இன்ஸ்பெக்டர், விடுங்க. ப்ளீஸ் அவளை விடுங்க. இன்ஸ்பெக்டர், விடுங்க. சொன்ன கேளுங்க. சார் ப்ளீஸ் சார், சொல்றது கேளுங்க சார். விடுங்க, விடுங்க. பிரியா, 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 விடுங்க. பிரியாவை விடுங்க. விடுங்க சொல்றேன். விடுங்க சார். அந்த நேரத்துல எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. எல்லாரும் முன்னாடியும் போலீஸ் என்னை அரெஸ்ட் பண்ணி நான் தப்பான தொழில் செய்யறேன்னு சொல்லிட்டாங்க. அப்பாவும் சீனியும் ரொம்ப கெஞ்சி பார்த்தாங்க. ஆனா எதுவுமே நடக்கல. பிரியா, பிரியா, அக்கா, பிரியா. என்னை லாக்அப்ல வச்சுட்டாங்க. அப்புறம் அப்பா பாவம், அவரால் என்ன செய்ய முடியும்? போலீஸ்காரங்க முன்னாடி கையை கட்டி அழுதுட்டே இருந்தாரு. ஆனா யாருமே எதுவுமே கேட்கல. இது எல்லாத்துக்கும் யார் காரணம்? அது மட்டும் புரியாத புதிரா இருந்தது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்புறம் அப்பா பாவம், அவரால் என்ன செய்ய முடியும்? போலீஸ்காரங்க முன்னாடி கையை கட்டி அழுதுட்டே இருந்தாரு. எதுவுமே நடக்கல. இதெல்லாம் யாரால நடந்தது, எதுக்காக நடக்குதுன்னு எங்களுக்கு புரியாத புதிராவே இருந்துச்சு. ஹலோ, எஸ் சார். ஆமாம் சார். ஹேமா சார். அந்த பொண்ணை கூட்டிட்டு வா போ. ஓகே சார். யாரு போன்ல? யாரு? பெரிய சார் தானே. என்கிட்ட கொடுங்க, நான் பேசுறேன் அவர்கிட்ட. கொடுங்க. போய் உட்காருங்க போங்க. பெரிய அறிவாளி நினைப்பா. இந்தா பேசு. ஹலோ. நீ ரொம்ப புத்திசாலி பொண்ணா இருக்கம்மா. ஆனா இங்க வந்து உன் புத்திசாலித்தனத்தை காட்டக்கூடாதுமா. என்னாச்சு பாத்தியா? உன் வாழ்க்கையே இப்ப நாசமா போயிடுச்சு. இனி நீ எங்க போனமா போ. எவ்வளவு பெரிய ஆள் வீட்டு கதவை தட்டணும்னாலும் தட்டு. நியாயம் உனக்கு கிடைக்குதான்னு பார்க்கலாம். நியாயம் கேட்கிற முறையா இது? படிச்ச பொண்ணுக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது? ஆளை பார்த்து மோதணும். ஒரு ஆபீசர் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது உனக்கு? எங்க போனாலும் நியாயம் கிடைக்காது உனக்கு. உன் நடத்தையில சந்தேகப்பட்டு உன் மேலதான் எல்லாரும் காரி துப்புவாங்க. கடைசியில உன்னோட மானம் போய் இப்படி ஒரு வாழ்க்கை தேவையான்னு நீ தற்கொலை பண்ணிக்குவ. புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் என்ன விட்டுட்டாங்க. என் வாழ்க்கை நிரந்தரமாவே மாறப்போகுதுன்னு நாங்க வீட்டுக்கு வரும்போது தான் தெரிஞ்சது. வாமா, வா வா வா.
மேடம் ப்ளீஸ் மேடம் எக்ஸ்கியூஸ் மீ மேடம் உங்களை எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா என்னாச்சு மேடம் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் Talk to anyone. Please, போங்க இங்கிருந்து. No. Enough is enough. நீங்க எப்படி வெளிய நான் வந்தீங்க உங்களை கேட்கிறேன், தயவு செஞ்சு போயிடுங்க. I am not going to answer all your irrelevant questions. புரிஞ்சுக்கங்க, போங்க. இந்த மாதிரி நீங்க போகாதீங்க Get lost. you have to answer sir எங்களுக்கு எல்லாரும் அவமானப்படுத்திட்டு இருந்தாங்க. அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் எங்க வாழ்க்கையில அவமானங்களும் கஷ்டங்களும் மட்டும்தான் இருக்கு. என்ன இருந்தாலும் நான் உடைஞ்சு போகல. என் மனசுல நம்பிக்கை இருந்துச்சு. யாரோட உயிரை காப்பாத்த நான் இதெல்லாம் செஞ்சனோ, என் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என் அப்பாவும் என் தம்பியும் நிறைய கஷ்டங்களை சகிச்சுக்கிட்டாங்க. யாரு கூட எனக்கு கல்யாணம் ஆக இருந்துச்சோ அவரு கண்டிப்பா வருவாருங்கிற நம்பிக்கை என் மனசுல இருந்துச்சு. அப்பாவும் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாத்தையுமே செஞ்சாரு. அமுதேஷ் வருவாரு, எனக்காக கண்டிப்பா வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஆனா அவர் வரல. அவர் எழுதி அமிச்ச லெட்டர் தான் வந்துச்சு. எங்க எல்லாருக்கும் கஷ்டமா போயிடுச்சு. என் உறவே வேண்டான்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. அந்த லெட்டர்ல என் உறவை ஏன் வேண்டாங்கிற காரணத்தை எழுதியிருந்தாரு. நான் அவரை ஏமாத்திட்டேன்னு, என் உண்மைகள் எல்லாத்தையும் மறைச்சிட்டேன்னு எழுதியிருந்தாரு. யாரோட உறவு வேணும்னு அவரை காப்பாத்த போராடினோ அவரை என்ன ஒரு தப்பான பொண்ணுன்னு சொல்லிட்டாரு. அப்பா, இதுதான் என் வாழ்க்கையில நடந்தது ஆதித்யா. இதெல்லாம் கடந்துதான் நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன். எனக்கு எதுவும் தெரியாது. அந்த போலீஸ் ஆபீசரோட பேர் என்னன்னு, ஆனா அந்த முகம், அந்த முகத்தை என்னால என்னைக்கும் மறக்க முடியாது. அந்த முகம் எனக்கு என்னைக்குமே ஞாபகம் இருக்கும். என் செல்ல புள்ளே, காசியாபாத் வந்து சேர்ந்துட்டோம். டாட், இந்த ஊர்ல பெருமாள் கோயில் ரொம்ப ஃபேமஸ். அப்படியா? எப்படி வரணும்? யார் வேணா கேளுங்க, வழி சொல்லுவாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கப்பா ப்ளீஸ். சரி கண்ணா, நீ கவலைப்படாத, நாங்க வந்துடுறோம். வண்டி எடுப்பா. வீட்ல இருந்து அப்பா அம்மாலாம் வந்துட்டு இருக்காங்க ஜெகதீஷ். அப்பா பேசுறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ என் ஹார்ட் பீட் பயங்கரமா இருக்கு ஜெகதீஷ். ரொம்ப டென்ஷனா இருக்கு. அண்ணே, நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருந்தது நான் பார்த்ததே இல்லைண்ணே. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, அவ்வளவுதான். அண்ணி வந்துட்டாங்கன்னா எல்லாமே சரியா போயிடும். அவளை தான் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அவ எப்போ வருவான்னு காத்துட்டு இருக்கேன் ஜெகதீஷ். அக்கா, அக்கா,
அக்கா ஆ? நீங்க இன்னுமா ரெடி ஆகல? நம்ம கோயிலுக்கு போகணும்ல? ஆமா, அது என்னாச்சுக்கா, டென்ஷனா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லுக்கண்ணா, எங்க இருக்க? நாங்க வந்து சேர்ந்துட்டோம். வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க, எல்லாரும் போவோம். அது ஆதித்யா ஃபோன் பண்ணதுனால என்னால வராம இருக்க முடியல. நான் அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். வா வாச்சிட்டு கூட்டிட்டு வாவல. சரிம்மா. சீக்கிரமா வா. 2 நாளா என் புருஷனை பார்க்காம நான் ஏங்கி இருந்தேன். இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. வா சீக்கிரம் வா. எடுத்து பேசு. இது அண்ணனோட போன் தானே? எடுத்து பேசு. திட்ட மாட்டாரா? கொடு, அப்ப நான் பேசுறேன். வேணாம், நானே பேசிக்கிறேன். ஹலோ ஹலோ. யாரோ ஃபோன் பண்ணாங்க, ஆனா பேசவே இல்லை. பேசலன்னா விட வேண்டியதானே? இங்க பாரு வித்யா, இதுக்கப்புறம் எப்பவும் என் பர்மிஷன் இல்லாம போன் எடுக்காத. சரி வா போலாம். பரவாயில்ல விடு. வா நம்ம போலாம். வா. அப்பா, Hey. thanks for coming dad. எப்பரா இருக்க என் மௌன? நல்லா இருக்கேப்பா. சாரி. வாலு சரியான வாலு.
சித்தி அண்ணா ஏய், இதையெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க வாக்கண்ண. சரி, எங்க அவங்க? என் செல்ல புள்ள கட்டிக்க போற பொண்ணை நான் பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். என் ஸ்பெஷல் மருமகளாச்சு அவ. வர நேரம் தான்ப்பா. வணக்கங்க. வணக்கம். வணக்கம். இப்படிதான் சந்திக்கணும்னு எழுதியிருக்கு. எல்லாம் அம்மாவோட ஆசீர்வாதம். இவர் தான் ஆதித்யாவோட அப்பா. எஸ்எஸ்பி பிரேமானந்த். வணக்கம் சார். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஆனா எங்க செல்ல பிள்ளையோட மருமகளை பார்த்த பிறகுதான் எங்களுக்கு உண்மையான சந்தோஷம் கிடைக்கும். அக்கா, கோயில்கிட்ட இருக்கிற ஆசிரமத்துல உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. ஏன் அங்க வெயிட் பண்றா? ஏதோ அவசரமா பேசணுமா? என்னாச்சு? நான் போய் பிரியாவை கூட்டு வந்துடுறேம்மா. சுவாமி கொஞ்சம் நில்லுங்க. சாரி.